நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு உள்நாட்டு போர் மாதிரி நடக்குது. அதில் எதிராளி யார், நம்முடைய போராளி யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த விஷயத்தை எனக்கு தெரிய வரும்போது தான் எனக்கு புரிஞ்சது, ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச்சான ஃபுட்டு எவ்வளோ முக்கியமானது, அது அதனால் எவ்வளோ பயன்கள் அப்படின்றது. நம்ம உடம்புல வளர்ச்சிதை மாற்றம், அதாவது மெட்டாபாலிசம் நடக்கும்போது தான் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், அதாவது எதிராளியான எதிர்வினையாட்டு மூலக்கூறுகள் தொற்றுவிக்கப்படுது. ஸோ அதை சமாளிக்கிற அளவுக்கு நம்மகிட்ட போர் வீரர்களான ஆன்டி ஆக்சிடென்ட் தேவை. அப்படி அது இல்லைன்னா என்னாகும், எதிரிகள் அதிகமாகவே இருப்பாங்க, அதனால் நம்மளுக்கு டேமேஜ் தான் வரும். அந்த மாதிரி டேமேஜ்னால தான் 70க்கும் மேற்பட்ட க்ரானிக் டிசீஸ், இந்த நாட்பட்ட நோய்கள் வர்றதுக்கு காரணமாக சொல்லப்படுது. எக்ஸாம்பிள்ஸ் இந்த கேன்சர் வர்றதுக்கு, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், அந்த லங் ரிலேட்டட் ப்ராப்ளத்துக்கு கூட இது காரணமாக இருக்குது. அதனால நம்ம அதிக ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச்சான ஃபுட்டை எடுக்கணும். இந்த மாதிரி ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதிகமாகிறதுக்கு ஒன் ஆஃப் த காரணம் அதிக மன அழுத்தம், அதுக்கப்புறம் மாசுபட்ட நீர், ஆர் ஃபுட்டு, இல்லை காற்று, ஸ்மோக்கிங், இந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ நம்ம இனிமேல் அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட் எடுத்துப்போம். இந்த மாதிரி விஷயங்களை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, சிம்பிளாக ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுட்டை சாப்பிட்லாம் அப்படின்னு மட்டும் நம்ம ஒருத்தவங்கள சொல்கிறத விட, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது, அதனால் நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லும்போது அது அக்செப்டன்ஸும் அந்த இம்ப்ளிமெண்டேஷனுமே நம்ம எஃபெக்டிவாக பண்ணுவோம். மற்றவங்களுக்கு நம்ம அவேர்னஸை க்ரியேட் பண்ணலாம். இந்த விஷயங்கள் ஊட்டச்சத்தை பற்றி உங்கள் டாக்டருக்கு என்ன தெரியும்ன்ற புக்கில் ரொம்ப அருமையாகவே சொல்லப்பட்டிருக்கு.